இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். திடீர்னு வந்து கல்யாணம்னு சொன்னா எப்படி மாமா? எதுக்கும் பயந்து எதுலயும் விழுந்த கதையா ஆயிடக்கூடாதுல்ல. முதல்ல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து பேசி இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல மாமா. இது கல்யாணம் பண்ணி சொல்றா? யார? பரந்தாமனையா? ஏய் அதெல்லாம் இல்ல. வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகு. நான் வேணா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன்னு சொன்னாரு. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவும் இல்ல. நான் ஏதாச்சும் வேலைக்கு போறேன். இங்க இருந்தாதான் அவங்க என்ன தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எங்கேயாவது தூரமா போய் வேலை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறேன். அன்னைக்கே அந்த நாயை கண்டதுலமா வெட்டி போட்டுக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அதான் பயம் இருக்கலையே, என்னத்தையா பண்ணி தொலைஞ்சதுன்னா அடங்கி போயிருப்பாளுங்க. இவங்க எதுக்கு இந்த பையனை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க? என்னமோ இடக்கூத்து நடக்குது. இதை சும்மா விடக்கூடாது. ஆனந்தி, உன் பையன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். அவன் உன் கூட தான் இருப்பான், புரியுதா? அவனுக்கு எல்லாமே நல்லா புரியுது. உன்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான். இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனால உன்னை விட்டு பிரிய முடியாது. உன்னை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். நான் மட்டும் என் புள்ளைய விட்டுட்டு எங்கக்கா போவேன்? எனக்கு இருக்கிறது என் புள்ள மட்டும் தானே. இருக்கிறது இவன் மட்டும்தான்னு சொல்லி சொல்லி இவனுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க. வாங்க. சாரிம்மா, நான் இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. இனிமே செய்ய மாட்டேம்மா. கார்த்திக், தீவுக்குள் நோகுது நெஞ்சே, தள்ளாடி போகுது நீலா நீலா, கல்வீசி பார்ப்பது சொந்தம். வாம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு சொன்னா அது போய் மாமா. ஏதோ இருக்கேன். முழு நிம்மதி இல்லாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில மட்டும் அப்படியே இருக்கேன். நீங்க தான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே.
ஆமாம்மா, கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்னை பார்க்க இங்கே வர சொன்னேன். உன்னை அந்த வீட்டில் வந்து பார்க்கறது அவ்வளோ சரியா இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் இந்திராணி வேற இருப்பாங்க. ஏதாவது ஏடா கூடமா பேசி அப்புறம் பேச வந்ததை பேச முடியாமல் போயிடும். அதே மாதிரி கைராசி வீட்டுக்கும் உன்னை வர வச்சு பேசுறது ஒத்து வராது. அந்த வீட்டில் வைஜெயந்தி இருக்கா, உன்னை பார்த்தாலே ஆத்திரப்படுவா, பெரிய தகராறு பண்ணுவா. வளர்மதி அவளுக்கு மேலே ஆடுவா, உனக்கு எதிராகவே பேசுவா. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் உன்னை இந்த மாதிரி தனி இடத்துக்கு வர சொன்னேன். உனக்கு சங்கடமா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, நேரத்தை கடத்தாம நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அடுத்து என்ன பண்றதா இருக்கம்மா? என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்லம்மா, உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி அமைச்சிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப அதுக்குண்டான சூழ்நிலை உங்க வீட்டுல இல்ல. உன் பெத்தவங்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, உனக்கு இந்த விஷயத்துல உறுதுணையா நிக்கல. இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த வீரமணி கும்பல் உன்னை டார்ச்சர் பண்ணி அவங்க பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது பலிக்காதுனாலும் வாழ்க்கை பூரா அவங்களை எதிர்த்துட்டு இருக்கிறது அவ்வளோ சரியா வராதுமா. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுவும் இப்ப போய் நானே அவங்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில போய் இத பாருமா, பானு சட்ட ரீதியா உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நாங்க இருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல மாமா, அந்த வீரமணி. ஆமாம்மா, அவங்க முரட்டுத்தனமான முட்டாள்தனமான ஆளுங்க தான். ஏடா கூடமா ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா அப்புறம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு? நீ தனியா இருக்கங்கிற விஷயம் மறைஞ்சு போனா தான் அவங்க ஒதுங்கி போவாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் கூட. உனக்கும் வாழ்க்கைக்கும் கல்யாணம் தான் நிரந்தரமான பாதுகாப்பு. மாமா, திடீர்னு வந்து கல்யாணம்னு சொன்னா எப்படி மாமா? எதுக்கும் பயந்து எதுலயும் விழுந்த கதையா ஆயிடக்கூடாதுல்ல. முதல்ல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து பேசி இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல மாமா. மா, உன்னை யாரோ ஒருத்தனை கட்டிக்கோ அப்படின்னு நான் சொல்ல வரல. தேடுவோம், 4 பேர்கிட்ட சொல்லி வைப்போம். நல்ல மாப்பிள்ளை வேணுங்கிற முனைப்போட தேடினா சீக்கிரமே நல்லது நடக்கும்மா. வர மாப்பிள்ளை 100% நல்லவனா இருப்பானு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில இருந்து இப்படி ஒரு மட்டமான ஆளா மட்டும் இருக்க மாட்டான். அதை நான் உறுதியா சொல்றேன். சரிங்க மாமா, அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஆளா கிடைச்சா கூட இப்ப எங்க குடும்பம் இருக்க நிலைமையில எப்படி மாமா கல்யாணத்தை நடத்துறது? உங்களுக்கே நல்லா தெரியும், பண ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி இப்ப ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். அவங்க எந்த தடையும் சொல்லாம ஒதுங்கி நிப்பாங்க. மத்தபடி அவங்க கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது மாமா. இங்க பாருமா, அவங்க ஒதுங்கி இருந்தாலே போதும். நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன். மாமா, திரும்ப திரும்ப கேக்குறேன், இப்ப நாம இப்படி ஒரு முடிவெடுத்தா அந்த வீரமணி எப்படி மாமா சும்மா இருப்பாரு? அவங்களுக்கு தெரிஞ்சு நாம இந்த கல்யாணத்தை செய்ய முடியாதுமா. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியணும். அந்த அளவுக்கு நாம இதை காதும் காதும் வச்ச மாதிரி செய்யணும். இல்ல மாமா, எனக்கு என்னவோ சரியா படல. அன்னைக்கு ஆளுங்களோட வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டாங்க. நான் இது வரைக்கும் போலீஸ்ல அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலனாலும் அவங்க நான் வெளியில வந்தது தெரிஞ்சும் எதுவும் செய்யாம அமைதியா இருக்காங்கன்னா அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியல மாமா. ஒருவேளை பரந்தாமனுக்கு ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா? இப்ப கூட என்ன ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்ற குழப்பத்தில் தான் மாமா இங்க வந்தேன். எனக்கு ஒன்னும் புரியல மாமா, பயமா இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏதாச்சும் செய்ய வந்தா அதை தடுக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கணும்ல மாமா. மா, சட்டப்படி பானு உனக்கு பாதுகாப்பா இருக்க. இன்னொரு பக்கம் நான் இருக்கேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா எல்லா உதவியும் செய்ய எங்க அண்ணனும் அண்ணியும் கூட தயாரா இருக்காங்க. உனக்கு ஒண்ணுன்னா நாங்க உன்னை விட்டு கொடுத்துட மாட்டோமா. அதுதான் மாமா இன்னும் சங்கடமா இருக்கு.
ஏற்கனவே என்னால உங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். பானுவும் மீனாட்சியும் இதை பத்தி பேசி அவங்களுக்குள்ள மன வருத்தம் வந்ததுன்னு கூட கேள்விப்பட்டேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க என்னால இப்படி மனஸ்தாபம் வர மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதுல என் கல்யாணத்தை வேற நடத்தி வச்சா உங்க வீட்ல பெரிய பூகம்பமே வர வாய்ப்பு இருக்கு மாமா. இதை பாருமா, நீ எல்லாத்தையும் போட்டு மனசுல குழப்பிக்காத. கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா உனக்கு ஒரு பக்கபலம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போலாமா. அதை மட்டும் யோசி. எல்லாத்த பத்தியும் கவலைப்பட்டுக்கிட்டு அந்த வீரமணி சும்மா இருக்கிற வரைக்கும் நாமளும் சும்மா இருந்தோம்னா அப்புறம் நம்மளை முந்திக்கிட்டு அவங்க விபரீதமா ஏதாவது செஞ்சிருவாங்க. சரிங்க மாமா, இப்ப நான் என்ன செய்யணும்? இதை பத்தி வீட்டில் போய் பேசு. அவங்க இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க இதை யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? இதை பாருமா, உங்கள் அப்பாவையும் பார்க்க சொல்லு. எது அமையுதோ அது நடக்கட்டும். என்ன நான் சொல்றது? மாமா, அது இதை பாருமா, வீட்டில் போய் பேசு. உனக்கு கல்யாணம் நடந்துட்டா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அமையுங்கிறது ஏன் நம்பிக்கை. சொல்றத கேளுமா. சரிங்க மாமா, நான் வீட்ல போய் பேசுறேன். பேசுறேன் லேட் பண்ணிடாதம்மா. சீக்கிரமா பேசி நல்ல முடிவா சொல்லு. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா கிளம்பு. போயிட்டு வா. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. ஏய், எங்கடி போன? அவசரமா இங்க வெளியே கிளம்பி போனதா கவிதா சொன்னா. அப்படி என்னடி அவசரம்? எங்க போன? நில்றி, சொல்றேன்ல நில்றி. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நாங்க என்னன்னு நினைக்கிறது? எங்கடி போன? சொல்லு, வாய் திறந்து சொல்லு. இல்லம்மா, ஒரு வேலை, அதான். அப்படி என்னடி வேலை? ஏற்கனவே 1008 பிரச்சனை எங்க தலைக்கு மேல இருக்கு. இதுல புதுசா வெளியில போய் இழுத்துட்டு வர போறியா? என்ன வேலைன்னு சொல்லி தொலைய. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி இங்கேருந்து ஓடலான்னு பிளான் பண்ணிருக்கியா? சொல்லி தொலையாண்டி. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. பின்ன எங்க போன? அத சொல்லு முதல்ல. சண்முக மாமா என்னை பார்த்து பேசணும்னு கூப்பிட்டாரு, அதான் போய் பார்த்துட்டு வரேன். என்னது? சண்முக தம்பி உன்னை என்னத்துக்கு கூப்பிட்டாரு? அவர் ஒரு யோசனை சொன்னாரு. யா, அந்த யோசனை என்னமோ அது இந்த வீட்ல வந்து சொல்லக்கூடாதா? அப்படி இல்ல, ஏற்கனவே மீனாட்சி அன்னிக்கும் உங்களுக்கும் வருத்தம் இருக்கிறதுனால அவர் இங்க வந்தா நீங்க ஏதாச்சும் சொல்லிட போறீங்களோன்னு தான் அவர் இங்க வரல. இப்படியே எல்லாரும் என்ன வில்லி ஆக்கிடுங்க. யா, சண்முகம் இங்க வந்து பேசினார்னா நான் என்ன பண்ண போறேன்? எனக்கும் மீனாட்சிக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதை எதுக்கு தேவையில்லாம என்ன எல்லாரும் மேலேயும் காமிச்சு கிடக்கணும்? என்ன நினைச்சு கிடக்குறாங்க எல்லாரும்? என்னன்னா ராட்சசி நினைச்சு கிடக்குறாங்களா? சரி, இப்ப அதுவா முக்கியம். ஏம்மா, என்னம்மா சொன்னார் அவரு? அவர் என்னை கூப்பிட்டு எப்படி இருந்தாலும் பரந்தாமன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரச்சனை பண்ணதான் போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல கைராசி குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. தினமும் இந்த வைஜெயந்தி இதை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாம். அந்த குழந்தைங்களை கூட ஒருத்தரை பேச கூட விட மாட்டாளாம். மீனாட்சி அண்ணி சொல்லிதான் பானு எனக்கு உதவி பண்றாங்கன்னு கண்டபடி பேசுறாங்களாம். மீனாட்சி அண்ணி பானு கிட்ட போய் இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசியிருக்காங்களாம். பானு முடியவே முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்களாம். இதனால மீனாட்சி அண்ணிக்கும் பானுக்கும் மன வருத்தம் வேற வந்துருச்சான். கைராசி குடும்பத்துல இதனால பெரிய பிரச்சனை நடக்குதாம். நடக்காம எப்படி இருக்கும்? சும்மாவே அந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி வைஜெயந்தி இருக்காளே, ஆடு ஆடுன்னு ஆடுவா. இப்படி ஒரு விஷயம் அவளுக்கு கிடைச்சிருக்குதுன்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி இல்ல அவளுக்கு. ஊடே இடிஞ்சு போற அளவுக்கு தையா தக்கான்னு இல்ல ஆடுவா. சரி, அதெல்லாம் விட்டு தொலை. சண்முக தம்பி கட்சி என்ன சொன்னார் அத சொல்லு. அவரு இப்படியே விட்டா எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராது, அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாரு. கல்யாணம் பண்ணி சொல்றாரா? யார? பரந்தாமன்
பண்ணையா? ஏய் அதெல்லாம் இல்ல. வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகு. நான் வேணா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன்னு சொன்னாரு. என்னம்மா இது? அவர் புரியாம பேசுறாருமா? அவர் கரெக்டா தான் பேசுறாரு. எனக்கு அவங்க கூட 1008 பிரச்சனை இருக்கலாம், மன வருத்தம் கூட இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சமூகம் தம்பி சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுதுமா. இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரச்சனை பண்ணினே தான் இருப்பானுங்க. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு தள்ளிட்டு போயினே கிடப்பானுங்க. ஆனா அதுவே இன்னொரு பையனோட உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணை விட்டு தொலைச்சிட்டு அவனுங்க பாட்டு அவனுங்க ஜோலிய பார்த்துன்னு போயினே கிடப்பானுங்க. இந்த சண்முகம் தம்பி சொல்றது 100க்கு 100 சரி. முதல்ல உங்க பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. அதெல்லாம் சரிம்மா, ஆனா திடீர்னு கல்யாணம்னா நாங்க என்னத்துக்கு இப்படி ஜவா இழுக்கிறீங்க? என்ன மாப்பிள்ளைய எந்த தூண்டில் போட்டு பிடிக்கிறதுன்னு யோசனை பண்ணி கிடக்குறீங்களா? ஐயோ, அதான் சமூகம் தம்பியே மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சொல்லிட்டாருல, பொறுப்பு அவர்கிட்ட கொடுங்க, அவரா பார்த்து முடிச்சு கொடுக்க போறாரு. இல்லம்மா, எனக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவும் இல்ல. நான் ஏதாச்சும் வேலைக்கு போறேன். இங்க இருந்தாதான் அவங்க என்ன தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எங்கேயாவது தூரமா போய் வேலை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறேன். பானுதா இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு, போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியூர் போயிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அப்படி இல்ல கீதா, வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத இடம்னு எதுவுமே கிடையாது. நீ அங்க போனா இவங்களால பிரச்சனை வராதுன்னு சொல்லவே முடியாது. அப்படியே இவங்களால பிரச்சனை இல்லைன்னா கூட அங்க ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கதானே செய்யும். தனியா ஒரு பொண்ணு அவ்வளோ ஈஸியா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட முடியாது. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எல்லா விதத்திலயும் உனக்கு நல்லது. அண்ணி, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா யாரு கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுவும் சரிதான். நம்ம வீட்டு மாப்பிள்ளை நீ பிடிச்ச மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறாப்புல இருக்கு. என்ன பண்ணீங்க? என்னைய போய் அவளை சாதாரணமா சொல்லிட்டீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன மாப்பிள்ள. அதுக்கு நீங்க அப்படி சொல்லக்கூடாது மாமா. நீங்க ஆன்ட்டியை செலக்ட் பண்ண மாதிரி சொல்லணும்னு சொல்ல வரேன். ஏய் வாய் மூடு, ஆன்ட்டி போண்டின்னு சொல்லி நடக்காத. நல்ல ஜாடி கேத்த மூடி மாமாவும் மாப்பிள்ளையும் அமைஞ்சு கிடக்குறீங்க பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? போதும் விளையாடுனதெல்லாம், கொஞ்சமாவது சீரியஸா யோசிங்க. ஒன்னே சண்முக மாமா சொன்ன மாதிரி கீதாவுக்கு அவங்க நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நாமளே நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கீதாக்கு கல்யாணம் பண்ணாதான் நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும். இத பாருடி, ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை தான் வேண்டான்னு சொல்லிட்ட, அது பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படியே இருந்தா சரி வராது. அவங்க என்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியாது. சட்டு புட்டு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாதான் நிம்மதி. ஏங்க சீக்கிரமா இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன என்னத்தமா அந்த பையன் என்னத்தான் பண்ணி தொலைறா? எங்கதான் போய் தொலைஞ்சா அந்த பையன்? இன்னும் காணலையா அந்த பையல? இல்ல மாமா, இப்பதான் கால் பண்ணேன். வக்கீல் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் கிளம்புனேன்னு ஆமா, சொன்னாங்க. வக்கீல் ஆபீஸ். என்னத்த வக்கீல் ஆபீஸ் மாறி மாறி போய் என்னத்த கிழிச்சானுங்க? மசமசனு எல்லாத்தையும் பண்றேன் நான் பண்றேன்னு பண்ணிட்டாளா? என்னையும் பண்ண விட மாட்டேக்கான் விளக்கண்ண. பெரிய இன்ஸ்பெக்டர், பெரிய இவன் விளக்கண்ண. எளிய கையெழுத்து போடுங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இப்ப பயந்து பயந்துல சாக வேண்டி இருக்கு எதுக்கு எடுத்தாலும். அன்னைக்கே அந்த நாய கண்டந்துடமா வெட்டி போட்டுக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அதான் பயம் இருக்கலையே, என்னத்தைய பண்ணி தொலைஞ்சிட்டா அடங்கி போயிருப்பாளுங்க. விட்டுட்டோம்ல, தப்பா போச்சு. இன்னைக்கு தப்பா போச்சு. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். உன்னை அப்படியே ஓட்டறான். பொறுமையா இருக்கணும் விளக்கண்ண. உனக்கு என்னடி? ஏன் உயிரே போனாலும் உனக்கு என்ன? இந்த வீடு அடுப்பாங்கறேன் தான். வேற என்ன இளவு தெரியும் உனக்கு? என்ன இளவு தெரியும் உனக்கு? ஆமா, அதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆனா எல்லாம் சரியா போயிடுமா? அப்படியே கொண்டு விடுவோம். பாத்து உன்ன மாதிரி தாண்டி இருக்கா அந்த இளவு எடுத்தவன் விளக்கண்ண. என்னத்த நீ வேற போய் தொலைச்சிட்ட போடா.
போடா 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 புண்ணாக்கு. இந்த பையன் சடகோவன், இந்த பையன் போய் தொலைஞ்சது எனக்கு பெரிய பலவீனமா இருக்கு. ஏன் பையன் இந்த பையன் மட்டும் இருந்திருந்தானா 10 தலை சும்மா உருட்டி இருப்பா, உருண்டு இருக்கும் நேரத்துல. இந்த பையன் வீரசேனனை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல, முன்னையும் போக முடியல, பிள்ளையும் போக முடியல. அப்பா அவசரப்படாதீங்கப்பா, பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். என்னத்த பொறுமையா இருக்கு சொல்ற? பொறுமையா பெரிய பொறுமை, இதுக்கு மேல என்னத்த பொறுமையா இருக்கிறது? அந்த திமிரு பிடிச்ச பானு பெரிய விளக்கண்ண, பெரிய இவன் அவன் டிவி காரங்கெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. அசிங்கம் பிடிச்ச நாய் பேட்டி கொடுத்துட்டு என்னத்த பண்றது? அவாட்டு பேட்டி கொடுத்துட்டு போய் ஜாமனு உட்காந்துட்டா. கீதாப்ல அவன் வீட்டுல போய் ஜம்முன்னு உட்காந்துட்டா, சாஞ்சிட்டா மல்லாக்க. நான் தான் இப்படி அல்லாட வேண்டியிருக்கு, கத்தி தொலைய வேண்டியிருக்கு. அப்பா நாம அவங்களை கொண்டு போட்டு போறது ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. ஆனா நாம மான மரியாதையோட வாழணும். அந்த கீதாவை அவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாதுப்பா. அவளை இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்து அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். அதுதானே நம்ம நோக்கம். அதுக்கு நாம கொஞ்சம் பொறுத்து தான்ப்பா போகணும். போன தடவை நாம அப்ளை பண்ணப்ப ஜாமீன் கிடைக்கல, இப்போ 1-2 நாள்ல கிடைச்சிடும்னு வக்கீல் சொல்றாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ப்பா.